மக்களே காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே மாடியில் பொடலங்காய் கொடி ஏற்றி வச்சுருந்தேன். அதில் எல்லாமே பொடலங்காயெலாம் ஒரு 5-6 காய் மேலே காய்ச்சிருந்தது. விதை வாங்கும்போதே சொன்னாங்க நீட்டு பொடலங்காய் தான் சொன்னாங்க. ஆனால் அப்புறமா விளைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா குட்டை பொடலங்காய். சரி எது வந்தால் நம்ம தோட்டத்தில் காய்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்தான். சூப்பராக பார்க்கவே நல்லா பஃப்னு பெருசாக அழகாக இருந்தது. அப்புறம் நிறைய பிஞ்சுலாம் வச்சுருக்கு. சரி பெருசாகட்டும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு 2 பொடலங்காய் இருந்தது, அது மட்டும் பறித்து எடுத்துட்டேன். அப்புறம் மேலே மாடியிலே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் ஒரு 5-6 விதை போட்டேன் நான் ஒரே பேக்கில். எல்லாமே முளைஞ்சிடுச்சு. எல்லாம் ஒரே பேக்கில் 5-6 செடி இருக்குது. சரி அதை தனியாக பிடிங்கி நட்டால் வளருமா வளராதான்னு பயத்தில் அதே பேக்கில் விட்டு வச்சுட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் கொத்தவரங்காயெலாம் கிடச்சிது, அதையும் தனியாக பறிச்சிட்டேன். அப்புறம் அவரை செடியும் போட்டு வச்சுருந்தேன். அது என்ன அவரைன்னே தெரியல, காய்ச்சாதான் தெரியும். ஆனால் வெள்ளையாக கொத்தாக பூ பூக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். கொம்பு அவரைன்னா வயலட் கலரில் தானே பூக்கும், இது வெள்ளை பூ வைக்குது. எனக்கு தெரிஞ்சு தட்டை வரேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மேலே வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன். ஒரே பேக்கில் ஒரு 2-3 வெண்டைக்காய் செடி இருக்குது. அப்புறம் புளிச்சக்கீரையும் இருக்குது. இதெல்லாம் மெத்தையில் வச்சுருக்கேன். மெத்தையில் புடலங்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், புளிச்சக்கீரை செடி போட்டிருக்கேன். வீட்டுக்கு கீழே முன்பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூச்செடிலாம் இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெண்டைக்காய் செடி இருக்குது. எல்லாத்துலேயுமே 2 வெண்டைக்காய் 3 வெண்டைக்காய் காய்க்கும். அப்படியே ஒரு 2 நாளைக்கு பறிச்சோன்னா ஒரு 1/4 கிலோ காய்க்கு வரும். கத்திரி செடி ஒரு செடியில் காய் வச்சுருந்தது, இன்னொரு செடியில் பிஞ்சு இப்போ தான் ஒரு 4-5 பிஞ்சு விட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு 5-6 காய் காய்ச்சிதான் பறிச்சிட்டேன். சரி பிஞ்செல்லாம் முத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் மட்டும் பறிச்சுட்டு கொஞ்சம் பாவக்காய்லாம் இருந்தது, அதையும் பறிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டு தோட்டத்தில் விதை போட்டு இதான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த காயெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய், புடலங்காய். இது போதும். இதே ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சமைச்சிப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன காய்கறிலாம் வச்சு அறுவடை பண்ணிங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.